மாணவிகள், அது பெரிய விஷயம். ஏன்னா கல்லூரியில் பண்ணுற கலாட்டம் வித்தியாசமாக இருக்கும். அவங்க எப்படி கேட்கணுமோ அதுக்கேற்ற மாதிரி. வாத்தியார்ட்ட ஒருத்தன், நாளைக்கு எக்ஸாம் தொடங்குது, ஏதாவது டவுட் இருக்கா சார்? டவுட்னா அதுலேயே வாடா உனக்கு டவுட்டு. டவுட்னா ஐயம்னு அர்த்தம்ப்பா. ஐயம்னா அப்புறம் சொல்லி சார் நாளைக்கு பரீட்சை தொடங்குது, ஏதாவது கேளுங்க சார். ஒருத்தன் இருந்துச்சு, பரீட்சைக்கு எது சார் வரும்? என்னை பாக்கல் கேனப்பேனா தெரியுதா? பரீட்சைக்கு எது வரும்னு ஏன்ட்டே கேட்குறியாடா? அவ்வளோ தைரியம் வந்து சார். விடுங்க சார், முட்டாத்தனமாக கேட்டேன். நீங்கள் எது வராதுன்னு மட்டும் சொல்லுங்கள் சார். ஒன்றுதான் போட்டு வாங்குறதுல. அது ஒரு மெடிக்கல் காலேஜ். மெடிக்கல் காலேஜில் ஒரு அனாட்டமின்னு சொல்லுவாங்க, உறுப்புகளை வச்சு காட்டி காட்டி பாடம் எடுத்துறது. அது வந்து பூரா சென்ஸாக இருக்காங்க, ஆம்பளை பையெல்லாம் இருக்காங்க. சொல்லிக் கொடுக்குறாரு பேராசிரியர். இதான் பெண்ணுடைய உறுப்புன்னு சொல்லி ஒவ்வொரு உறுப்பாக காட்டிட்டு பெண்ணுடைய கர்ப்பப்பையை காமிச்சு சொன்னார். இது என்னது அப்படின்றார். அப்புறம் பசங்க முழிச்சாங்க. தெரியல, நான் ஒரு குழு வேணுமா கொடுக்குறேன் அப்படின்னு. இது உறுப்பு வந்து உங்களுக்கும் இல்லை எனக்கும் இல்லை, சொல்லு மூளை சார் அப்படின்ட்டு. அவருக்கு இல்லைன்னா அவருக்கு உனக்கு இல்லாட்டி கூட பரவாயில்ல, அவருக்கும் எல்லாம் போயிடும். அப்படி எந்த நேரத்தை எப்படி கவு கண்ட்ரோல் பயங்கிட்டான் கற்றுக்க முடியும்.